welcome to Radhi's Tamil Kitchen. Radhi's Tamil Kitchen la இன்னைக்கு bread omelet எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Bread omelet செய்ய நான் 4 slice bread எடுத்துர்க்கேன். bread வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஓரங்கள்ல மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி பீசஸ் தனியா எடுத்து வச்சிருக்கேன். 4 slice bread க்கு 4 முட்டை எடுத்துர்க்கேன். இந்த 4 முட்டையை உடைச்சு பவுல்ல ஊத்திக்கோங்க. முட்டை உடைச்சு ஊத்திட்டேன். ஃபர்ஸ்ட் முட்டையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். முட்டை மிக்ஸ் பண்ண பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொடமிளகாய் ஒரு ஸ்பூன் அளவு கட் பண்ணி வச்சிருக்கேன். கொடமிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா மல்லி இலை, மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன். முட்டை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். அடுத்ததா ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம். முட்டை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். அடுத்ததா ஆம்லெட் ரெடி பண்ணிடலாம். அடுத்ததா pan ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்க ஃப்ரை pan இல்லனா தோசை தவா எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ ஹீட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஓரங்கள் பீசஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் வெச்சிருங்க. வெச்சிட்டு mix பண்ணி வச்சிருக்க முட்டையை வந்து நடுவுல ஊத்திக்கலாம். இல்ல ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு நான் இன்னைக்கு நெய் ஆட் பண்றேன். நீங்க பட்டர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லனா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓரங்கள்ல நெய் சேர்த்துக்கோங்க. ஒன் சைடு வெந்து திருப்பி போறதுக்கு முன்னாடி சென்டர் பீசஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, இதை வச்சு கவர் பண்ணிடுங்க. இந்த சைடு மேலே கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு மெதுவா திருப்பி போட்டுருங்க. ரெண்டு சைடும் நல்லா வெந்த பிறகு எடுத்துருங்க. டேஸ்டான பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கவர் பண்ணியாச்சு, இந்த பக்கம் ஆம்லெட் இருக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே போல வீட்ல செஞ்சு பாருங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ராதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.